வணக்கம். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தேர்தல் பரப்புரையில் சிக்கி அப்பாவி பொதுமக்கள் 40 பேர் உயிரிழப்பது வேதனை அளிப்பதாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் வருத்தம் தெரிவித்தனர். கரூரில் நடைபெற்ற தமிழக கழகத்தின் தேர்தல் பரப்புரையில் அப்பாவி பொதுமக்கள் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்து வேதனை அளிப்பதாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் ரஹமான் பாஷா, தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலாஜி ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதுபோன்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடத்தும் பொழுது அதற்கு உண்டான பாதுகாப்பையும் அரசு உரிய பாதுகாப்பையும் வழங்க வேண்டும். கட்டுக்கடங்காத கூட்டத்தை நெரிசலான இடத்தில் அடைத்து வைத்து இன்று 40 உயிர்கள் பலியாகி உள்ளனர். இந்த சம்பவம் மிக துயரமானதாகவும், எனவே தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். உயிரிழந்த குடும்பங்களுக்கு போதுமான நிவாரணம் வழங்கிட வேண்டும். அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதுபோன்று கூட்டம் நடத்தும் பொழுது பாதுகாப்பு அவசியம். கட்சி கட்டுப்பாட்டோடு நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமின்றி சினிமா போல் நடந்து கொள்வது ஏற்க முடியாது. ஒரு உயிருக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஈடாகாது. இனிவரும் காலங்களில் மாநாடு, பொதுக்கூட்டம், தேர்தல் பரப்புரை ஆகியவற்றை நடத்தும் பொழுது உரிய பாதுகாப்பு அவசியம். அதேபோல் அரசு எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் அரசியல் ஆகக்கூடாது. மனிதாபிமான அடிப்படையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு உரிய நிதியும் பாதுகாப்பும் வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். அப்ப எல்லாரும் விஜய் மேல இருக்கிற அந்த ஒரு மோகத்தால, ஒரு ரசிகன் அப்படின்ற ஒரு போர்வையால அந்த கட்டுக்கடுக்கான கூட்டம் அலமோதி இன்னைக்கு ஒரு 40 பேரை எழுந்துதான் ஒரு மாபெரும் துயரமா இன்னைக்கு உலகம் எங்கும் பேசிட்டு இருக்காங்க. பல அமைப்புகள்ல பல தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு தமிழ் வெற்றிக்காக தான் காரணமா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களும் காரணம். அதை தாண்டி தமிழ்நாடு அரசும் முழுக்க காரணம். எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கரூர்ல 5 இடம் இருக்கு. இந்த மாதிரி தேர்தல் பரப்புரைக்காக ஆர்ப்பாட்டங்கள், கண்டனம், இந்த மாதிரி மக்களுக்காக, பொது விஷயங்களுக்காக கூடக்கூடிய இடங்கள் 5 இடம் இருக்கு. இவங்க 2 இடம் கேட்டேன்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த கூட்டம் நேற்று தான் நடந்தது, இல்ல நேற்று தான் விஜய் மக்கள் சந்திக்கிறாரு அப்படின்னா சரி, ஓகே அப்படின்னு நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஞ்சமாவது நம்ம ஏதோ மனசுல ஏத்துட்டு போலாம். ஆனா அது அப்படி கிடையாது. ஆல்ரெடி மாநாட்டுல இருந்து இதுக்கு முன்னாடி 2 மாவட்டங்கள் போயிருக்காரு அவரு. இப்படியே தமிழக அரசு உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். அவங்க ரிப்போர்ட் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டம் வந்தது, அந்த கூட்டத்துக்கான ப்ரிகாஷன், முன்னேற்பாடுகள்லாம் எப்படி பண்ணாங்க, அந்த கூட்டத்தை எப்படி வழி நடத்தினாங்கன்றதை எல்லா ரிப்போர்ட்டும் உளவுத்துறை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த போதிய கரெக்டான இடத்த கொடுக்காம மக்களை நிறைய போட்டு அந்த இடம் ரொம்ப குறுகலா இருந்து விஜய் பேசும்பொழுது தள்ளுமுள்ளாகி, அதுக்கு இடையில 2 ஆம்புலன்ஸ் வேற உள்ள வந்தது. அது ஏன் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு தெரியல. கரண்ட் வேற கட்டாச்சு. இந்த மாதிரி பல விடயங்கள் இதுக்குள்ள மறைஞ்சு ஒழிஞ்சிருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த காவல் அதிகாரிகள் அவங்க மக்கள் காலையில 10 மணில இருந்து அங்க சாரையா மக்கள் கட்சியோட கொள்கைக்காக வரல, விஜய் அந்த ஒரு ஃபெமிலியர் மூஞ்சிக்காக ரசிகனா வந்த கூட்டம் தான் அங்க ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, அந்த 6 குழந்தைங்க கட்சி கொள்கைக்காக வந்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரசிகனா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த 6 குழந்தைங்க இறந்து போச்சு. இதே கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ இல்ல அந்த கொள்கையை சார்ந்து வந்திருந்தாங்கன்னா அந்த 6 குழந்தைங்க இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். உயிர் இன்னைக்கு இருந்திருக்கும் அந்த குழந்தைங்க. ஸோ இதனால வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த அமைப்புகள் தேர்தல் பரப்புரையோ, கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்ல பொதுக்கூட்டமோ எது போட்டாலும் கவர்மெண்ட் முறையான பாதுகாப்பு வழங்கி மக்களை பாதுகாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய கடமை இன்னைக்கு இந்த அரசுக்கு இருக்கு. நம்ம கருத்தில் ரீதியா அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் முரண்பாடுகள் ஜாஸ்தி இருக்கலாம். அதை ஒரு கட்ட காலகட்டத்துல கருத்துக்கள் மாறுபடலாம், கட்சி விட்டு கட்சி மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா மனிதநேயத்தை மட்டும் என்னைக்குமே யாரும் கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடத்துல சாபக்கேடு. இன்னைக்கு உலகமே மொழியால பிரிஞ்சிருக்கான், மதத்தால பிரிஞ்சிருக்கான், இனத்தால பிரிஞ்சிருக்கான், திராவிடத்தால பிரிஞ்சிருக்கான், இன்னைக்கு ரசிகன்ற பேரால பிரிஞ்சிருக்கான். மனிதனை என்னைக்கா நம்ம பார்க்க போறோம்? சொல்லுங்க பார்ப்போம். மனிதனை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா இந்த 40 பேர் உயிரை போயிருக்காது. ஏன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பிறப்புக்கு எல்லாம் உயிர்ன்றது வெறும் வார்த்தையாவும் சொல்லாம மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான், அந்த கூட்டத்துல தான் உயிர் போயிடக்கூடாதுன்ற முந்தி அடிச்சு முன்னாடி போறான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றான், உன் கூட நின்ன சக தோழன் என்ன பண்றான், கத்துறான். ஒரு ரசிகனாவோ ஒரு தலைவனாவோ கத்துறான். அவனை கீழே தள்ளி பிரீத் பண்ண முடியாம உயிரிழந்த 40 பேர்
40 குடும்பம், 40 வாழ்வாதாரம். இன்னைக்கு 10 லட்சம் 20 லட்சம் விஜய் கொடுக்குறாரு. இந்த இழப்பீடு எல்லாம் வந்தா அந்த குடும்பத்தை வந்து ஈடு செய்ய முடியுமா? ஒரு இழப்பு தானே. அதனால தயவு செய்து வருங்காலங்கள்ல மக்களாகி நீங்க இளைஞர்களும் சரி, ரசிகர்கள் பின்னாடி போகாம நல்ல தலைவர் பின்னாடி போங்க. நல்ல தலைவர் பின்னாடி போகாம தலைவர் சொல்ற கொள்கையும் கோட்பாடையும் கையில பிடிங்க. மனிதனை பாருங்க. மனிதநேயத்தை நம்ம அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கோட தென்சென்னை மாவட்ட செயலாளர். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஜீரணிக்க முடியாது. கிட்டத்தட்ட 40 உயிர்களை இன்னைக்கு பலி கொடுத்துருக்கோம். இது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு கண்ணீரோட ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஒரு கள்ளச்சாராய காசனத்துக்கோசம் 10 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் அரசுனால கொடுக்க முடிஞ்சது, அங்கே போக முடியல. ஆனால் இப்போ கரூர்ல நடந்த இந்த விஜய் வெற்றி கழகத்தோட பரப்புரைக்கு போகும்போது மட்டும் எப்படி அவ்வளோ வேகமா செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி போனாங்க, கல்வித்துறை அமைச்சர் எப்படி அந்த அளவுக்கு வேகமா போனாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி அவ்வளோ வேகமா போனாங்க, ஐயா துணை முதலமைச்சர் எப்படி துபாய்க்கு போனதோட விமான ரத்து பண்ண எப்படி வேகமா வந்தாருன்றது சரியா தெரியல. இதை வந்து நான் அரசியலாக்க விரும்பல, கருத்தை சொல்றேன், மக்களாகிய கேட்டுக்கங்க. அதுக்கு உங்களால வந்து போக முடியல. ஆனா இதுக்கு போக முடியாத காரணம் என்னன்னா, வெற்றி கழகம் அந்த வேலைகளை பண்ணிச்சு. அந்த வாக்குக்காகவும் ஓட்டுக்காக தான் இதை அறுவடை பண்றீங்களான்னு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு மக்கள் பார்வையில. ஏன்னா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விதான் நாங்க முன்வைக்கிறோம், புரியுங்களா? ஆனா இது எந்த வகையில நியாயம்ன்றது புரியல. அது ஒரு 4 வேளை சாலை. அது அந்த ஒரு மீடியேட்டர் இருக்கு. அந்த மீடியேட்டர் ஒரு வண்டி போச்சுன்னா ஒரு பேருந்து நின்றா கூட மதிய பத்துல போக முடியாது. அந்த குறியீட்டுல ஒரு இடத்துல மட்டும் அவங்க அந்த மக்களை குறி வச்சு ஒரு தலைவர் வரத்துக்கான தலையான ஒரு பாதையை கூட வைக்காம மக்களை போட்டு ஒருங்கிணைச்சு அதே இடத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களை நெரிசக்குள்ள ஆனது காவல்துறை அதிகாரிகளை தான் பதிவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அனுமதி கேட்டிருப்பாங்க இல்லையா, இத்தனை பேர் வராங்கன்றது 10,000 பேர் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப 10,000 பேர்கிட்ட கேட்கும் போது 10 மணிக்கு அங்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் வர வேண்டியது. 10 மணிக்கு ஆரம்பிக்கும் போது டிஜிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்காதா? அவர் டிஜிபி ஐயாவுக்கு வந்து தகவல் கொடுத்துக்க மாட்டாங்க, இல்ல உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்காதா மக்கள் வராங்க அதிகம்? அப்ப உடனே அங்க காவல்துறை அதிகமா குவிக்க வேண்டியதுனே. அப்ப குவிக்காத காரணம் என்ன? அங்க உடனே செந்தில் பாலாஜி வந்து வர வேண்டிய காரணம் என்ன? அங்க ஆம்புலன்ஸ் இருக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ இது என்ன திட்டமிட்டு மக்களை இங்க அரசு பாதுகாக்கலன்னு தான் சொல்ல முடியும். இதுதான் இங்க உண்மையான நிலவரம். இங்க வந்து ரசிகர் பட்டாளத்துல மக்கள் மிக இருக்கிற காரணத்தினால அவங்க மக்கள் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறோம், வெற்றி கழகத்து மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறோம், அரசு அதிகாரிகள் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதை தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மிக வீரியமா இந்த பதிவு மிக அழுத்தமா வைக்குது. அடுத்த வர காலகட்டத்துக்கு எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்கக்கூடாது. இதுக்கு மேல நடந்தா இங்க மனுஷனா பாருங்க, மனிதநேயத்தை நேசிங்க. இங்க யாரும் மனிதநேயத்தை நேசிக்காம இங்க தான் வளர்த்துக்கும் தன்னை பிரபலப்படுத்துறதுக்கான வேலைகள் மட்டும் தான் செய்றீங்க. இது நல்லதில்லை இந்த நாட்டுக்கு. இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய படிச்ச மேதைகளும் வல்லுநர்களும் இருந்த இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல 40 உயிர்கள் இருந்திருக்கும், சின்ன குழந்தைகள் இருந்திருக்கும். வருத்தக்கூடிய செய்தி. இதை அரசு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், மக்களையும் வன்மையா கண்டிக்கிறோம், வெற்றி கழகத்தோட தலைவரையும் வன்மையா கண்டிக்கிறோம். அங்க இருக்கிற நிர்வாகிகள் சரியா இருந்திருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது. காவல்துறை குவிச்சிருந்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது. அவங்களுக்கு அனுமதிக்கான கரெக்டான பெரிய இடமா கொடுத்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது. அதனால இந்த உயிரிழப்புக்கான முக்கியமான காரணம் மக்களும் காரணம், வெற்றி கழகமும் காரணம், அரசு அதிகாரிகளும் காரணம். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் சார்பாக இந்த பதிவை நாங்கள் அழுத்தமா பதிவு செய்யறோம். நன்றி.